ஜம்பு, நீ எங்கடா இங்க? நான் ஒரு அயோக்கியரை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் இந்த வீட்டுல தான்டா இருக்கிறான். நீ சொல்ற அத்தனை யோகிதாம்சங்கள் இருக்கிற ஆள் இருக்கிற வீடு இதுதான்டா. ஆனா வீடு தான்டா இங்க இருக்கு, ஆள் இல்லடா. அவன் கல்யாணத்தை கட்டிக்கிட்டு ஹனிமூனுக்கு எஸ்டேட்டுக்கு புட்டுக்கிட்டான்டா. அவன் எப்படிடா கல்யாணம் செய்துக்கிட்டான்? ஐயரை வச்சுதான் கிடைச்சார. அவனை நான் கவனிச்சுக்கிறேன்டா. ஐயரியா? இல்ல, அவன என்னடா சிரிக்கிற? வில்லன்னா சிரிக்க வேண்டாமா? நீ செய்யல, அதை நான் செய்யறேன்டா. ஆமா, உனக்கு ஏன்டா அவன் மேல அவ்வளவு வெறுப்பு? அவன் என் தங்கச்சிக்கு பெரிய கொடுமை செய்துட்டான்டா. உன் தங்கச்சி? அப்போ உனக்கு தங்கச்சி இல்ல, போடா. மாப்பிள, என்ன நீங்க மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கீங்க? என்னமோ வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போறேன்னு சொன்னீங்க. ராதா கூட ரூம்ல இல்ல. ராதா ஏற்கனவே போயிட்டான். பின்ன நீங்க ஏன் நிக்கிறீங்க? அது பட்டர் இந்த பிஸ்கட் கேக்கெல்லாம் கொண்டாந்துறேன்னு சொன்னா அது வாங்கிட்டு போலான்னு நிக்கிறேன். அதுக்காக நீங்க நான் வாங்கி அனுப்புறேன். நீங்க போங்க போங்க. குழந்தை அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சோம்பேறி பசங்க. மிஸ்டர் அசோக், ஏன் என்ன தெரியல? லட்சுமியோட அண்ணனை தெரியல? லட்சுமி பேர கூட மறந்துட்டியா? நீ தொட்டு தாலி கட்டுறியே லட்சுமி, அதோ நிக்கிறாப்பா. இப்ப தெரியுதா என்னடா சகுந்தல நாடகம் நடத்துற? தூக்கு கயிற்றுக்கு பதிலா அவ கழுத்துல கட்டிரியே தாலி கயிறு, அது இத்து போச்சு. அதோட உன் உறவும் அத்து போச்சுன்னு நினைக்காம உன்னை பார்க்க வந்திருக்கிறாடா. பாருமா, உன் புருஷனை நல்லா பாரு. மிஸ்டர், நான் ஏன்டா தடுமாறுற? நான் தான் உன் புருஷன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கா? இதுக்கு வெக்கப்படாதடா. இவ உயிரோட இருக்கும் போதே இன்னொருத்தைய கட்டிக்கிட்டு இங்க உல்லாசத்துக்கு வந்திருக்கிறியே, அந்த மோசத்தை நினைச்சு வெக்கப்படுறான். பணத்தால எதையுமே செய்திடலாங்கிற நெஞ்சு அழுத்தம் தானே இப்படி எல்லாம் உன்னை செய்ய சொல்லுச்சு. ஏன்டா அண்ணா, அவர் மேல கைய வச்ச என்ன உயிரோட பார்க்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. கோவத்துல அண்ணன் ஏதோ பேசிட்டாரு. உங்களை பார்த்து 5 வருஷம் ஆச்சு. நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களை பார்க்கலாம்னு வந்தேன். ஏன் தலை குனிஞ்சு நிக்கிற? தழுக்கா என்ன பேசி தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா? அது நடக்காது. சட்டப்படி உன்னை மாட்டி வைக்கத்தான் போறேன். அண்ணா, லட்சுமி, இவ்வளவு நாளா மனசுல அடிச்ச, இப்ப அவன் முன்னாலேயே என் கன்னத்துல அடிச்சுட்ட. இவன மாதிரி உள்ளவங்க தொலைஞ்சா உன்ன மாதிரி உள்ளவங்க கண்ணீர் நின்னுடுமா? அண்ணா, பெண்ணுக்கு கண்ணு நெத்திக்கு கீழே தான் இருக்கு. அவளுக்கு இதுதான் முக்கியம். அண்ணன் கோவத்துல பேசுறது மன்னிச்சிருங்க. என்னைக்கு விதி என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சுதோ அன்னைக்கே என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க நினைச்சேன். ஆனா என் கருவுல உங்க குலக்கொடி வளர்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெண்ணை வாழாட்டியும் தாய்மையாவது வாழட்டுமேன்னு உலகத்தோட போராட துணிஞ்சிட்டேன். உன் கணவன் எங்கேன்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் மௌனம் சாதிச்சுட்டு இப்ப உங்க மகன் எங்க அப்பா எங்கம்மான்னு கேக்குறேன். அவனுக்கு என்னங்க பதில் சொல்லுவேன்? இப்ப நான் எதையுமே சொல்ல முடியாத நிலைமையில நீங்க போயிட்டு வாங்க. உங்க கஷ்டம் தீர்றதுக்கு எது வேணும்னாலும் நான் மாசம் மாசம் அனுப்பி வைக்கிறேன். நீ அப்புறமா வந்து என்ன ஆபீஸ்ல பாரு.